அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்வாகியுள்ள ட்ரம்ப் தனது நிர்வாகத்தின் முக்கிய துறைகளுக்கு தலைவர்களை நியமித்து வருகிறார். இந்தில்லையில் வெள்ளை மாளிகையில் ஏஐ பிரிவுக்கான தலைமை ஆலோசகராக ஸ்ரீராம் கிருஷ்ணனை ட்ரம்ப் நியமித்திருக்கிறார். இந்திய அமெரிக்கரான ஸ்ரீராம் கிருஷ்ணன் சென்னையை பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வென்றுள்ள ட்ரம்ப் அடுத்த மாதம்தான் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்கின்றார். இப்போது அவர் தனது நிர்வாகத்தில் முக்கிய துறைகளுக்கு தலைவர்களை நியமித்து வருகிறார். ட்ரம்ப் நிர்வாகத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பலருக்கு முக்கிய பதவிகள் கிடைத்து வருகிறது. இதற்கிடையே ட்ரம்ப் மற்றும் ஒரு முக்கிய துறையில் தலைவராக இந்தியர் ஒருவரை நியமித்திருக்கிறார். அதாவது ஏஐ துறைக்கான கொள்கை ஆலோசகராக டொனால்ட் ட்ரம்ப் பிரபல முதலீட்டாளரும் எழுத்தாளருமான இந்திய அமெரிக்கரான ஸ்ரீராம் கிருஷ்ணனை நியமித்துள்ளார். இவர் எலான் மஸ்குடன் நெருக்கமான உறவை கொண்டிருக்கிறார். எலான் மஸ்க் ஆதரவாளர்களுக்கு ட்ரம்ப் நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் நிலையில் இப்போது ஸ்ரீராம் கிருஷ்ணனுக்கும் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. 1980 தொடக்கத்தில் தமிழ்நாட்டில் மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தவர் ஸ்ரீராம் கிருஷ்ணர். 1990களில் அவரது தந்தை கணனி ஒன்றை வாங்கி கொடுத்துள்ளார். அதுவே ஸ்ரீராம் கிருஷ்ணனின் வாழ்க்கையை மொத்தமாக புரண்டி போட்டிருக்கிறது. அப்போது இணைய வசதி இல்லையென்ற போதிலும் அவர் புத்தகங்களை படித்து தினசரி கோட்டிங் பயிற்சி செய்வாராம். இதுவே அவரை கணனி நோக்கி தள்ளி இருக்கிறது. ஸ்ரீராம் கிருஷ்ணன் SRM பொறியியல் கல்லூரியில் படித்தவர். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் முதலில் வேலைக்கு சேர்ந்த ஸ்ரீராம் கிருஷ்ணன் விண்டோஸ் அசூரில் பணியாற்றி இருக்கிறார். அப்போதுதான் அவர் விண்டோஸ் அசூர் புரோகிராமிங் என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு அவர் ஃபேஸ்புக் நிறுவனத்தில் இணைந்தார். ஃபேஸ்புக் செயலி மற்றும் விளம்பரம் சார்ந்த வருவாய் அதிகரிப்பு ஆகியவற்றை ஸ்ரீராம் கிருஷ்ணன் குறிப்பிடத்தக்க அளவுக்கு பங்கு வைத்துள்ளார். தொடர்ந்து ஸ்னாப் என்ற நிறுவனத்தில் சில காலம் வேலை செய்த அவர் 2019 முதல் ட்விட்டர் தளத்தில் வேலை செய்து வருகிறார். இடையில் சில காலம் யாஹூ தளத்திலும் அவர் வேலை செய்துள்ளார். கடந்த 2002ஆம் ஆண்டு ட்விட்டர் நிறுவனத்தை எலான் மஸ்க் வாங்கியிருந்தார். அப்போது பலரையும் அவர் வேலையை விட்டு அனுப்பியிருந்தார். இருப்பினும் அப்போதுதான் ஸ்ரீராம் கிருஷ்ணனுக்கும் எலான் மஸ்க்கும் இடையே நல்ல பழக்கம் ஏற்பட்டது. அப்போது முதல் இருவரும் இணைந்து பணியாற்றி வரும் சூழலில்தான் இப்போது அவர் அமெரிக்க வெள்ளை மாளிகையின் ஏஐ துறை ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார்.